சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என பெருவாரியான கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இதில் NDTV பீப்புள்ஸ் பல்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகளும், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 தொகுதிகளும் கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தாவேகா 18 முதல் 24 தொகுதிகளும், மற்றவை 2 முதல் 6 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகள் வரை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என ரிபப்ளிக் டிவி PMRQ கணித்துள்ளது. அதிமுக கூட்டணி 65 முதல் 85 இடங்களையும், தாவேகா 16 முதல் 26 தொகுதிகளையும் கைப்பற்றும் எனவும், மற்றவை 1 முதல் 6 இடங்களை பெறும் எனவும் கணித்துள்ளது. இதேபோல மேட்ரிக்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 122 முதல் 132 தொகுதிகளும், அதிமுக கூட்டணி 87 முதல் 110 தொகுதிகளும் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தாவேகா 10 முதல் 12 தொகுதிகளிலும், மற்றவை 1 முதல் 6 இடங்களிலும் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும் என டைம்ஸ் நவ் JVC கணித்துள்ளது. அதன்படி அதிமுக கூட்டணி 128 முதல் 147 தொகுதிகளிலும், திமுக கூட்டணி 75 முதல் 95 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது. தாவேகா 8 முதல் 15 தொகுதிகள் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீப்புள்ஸ் இன்சைட் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 120 முதல் 140 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அதிமுக கூட்டணி 60 முதல் 70 தொகுதிகளிலும், தாவேகா 30 முதல் 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது. மற்றவை அதிகபட்சம் 4 இடங்களில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 98 முதல் 120 இடங்களை கைப்பற்றி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி 92 முதல் 110 இடங்களையும், அதிமுக கூட்டணி 22 முதல் 32 தொகுதிகளையும் கைப்பற்றும் என கணித்துள்ளது. அதே நேரத்தில் திமுக மற்றும் தாவேகா ஒரு சேர 35% வாக்குகளை பெறும் என ஆக்சிஸ் மை இந்தியா கணித்துள்ளது. சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 145 முதல் 160 இடங்களையும், அதிமுக கூட்டணி 50 முதல் 66 தொகுதிகளையும் கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. தாவேகா 13 முதல் 18 இடங்களிலும், மற்றவை 5 முதல் 8 இடங்களிலும் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. அக்னி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக கூட்டணி 169 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 64 தொகுதிகளிலும், தாவேகா 1 தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட் வைப் நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி 124 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி 103 முதல் 113 தொகுதிகளும், தாவேகா 10 தொகுதிகளும் வெல்லக்கூடும் என்றும் ஓட் வைப் கணித்துள்ளது. வாக்கு சதவிகிதத்தை பொறுத்தமட்டில் அதிமுக கூட்டணி 39.9%, திமுக கூட்டணி 38.9%, தாவேகா 15.8% பெறும் என தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக யார் வர விருப்பம் என்ற கேள்விக்கு MK ஸ்டாலின் என 39.1% பேரும், எடப்பாடி பழனிசாமி என 38.4% பேரும், விஜய் என 14.1% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.